Example 1.9. Verify a into b whole power minus 1 equal to b inverse into a inverse with a equal to 0, minus 3, 1, 4, b equal to matrix of 2, minus 2, minus 3, 0, minus 1. Given data a equal to 0, minus 3, 1, 4. b equal to minus 2, minus 3, 0, minus 1. நமக்கு என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க? a into b whole power whole inverse equal to b inverse into a inverse. ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? a b whole power inverse. ஃபர்ஸ்ட் ஏயும் பியையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறோம். அதுலேருந்து நம்ம a inverse கால்குலேட் பண்ண போகிறோம். மேட்ரிக்ஸ் ஏயோட வேல்யூ என்ன? 0, minus 3, 1, 4. பியோட மேட்ரிக்ஸ் என்னது? minus 2, minus 3, 0, minus 1. மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோமா? ரோ இன்டூ காலம். 0 இன்டூ minus 2, 0. 0 எதை மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் 0. minus 3 இன்டூ 0, 0. இப்போ இந்த ரோ வச்சு இந்த காலம் 0 இன்டூ minus 3, 0. minus 3 இன்டூ minus 1 plus 3. இப்போ இந்த ரோ வச்சு இந்த காலம் 1 இன்டூ minus 2, minus 2. 4 இன்டூ 0, 0. 1 இன்டூ minus 3, minus 3. 4 into minus 4, minus 4 into minus 1, minus 4. AB equal to 0 plus 0, 0. 0 plus 3, 3. Minus 2 plus 0, minus 2. Minus 3, minus 7. Minus 3, minus 4, minus 7. இதுதான் ஏபியோட வேல்யூ. இப்போ நம்ம ஏபி ஹோல் பவர் இன்வர்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபார்முலா என்ன? 1 டிவைடட் பை டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏபி இன்வர்ஸ் ஏபி அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி. அதாவது என்னது? ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா தான். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏ இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இதுதான் வந்து நமக்கு வந்து ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா. இங்கே வந்து ஏபி இன்வர்ஸ் கால்குலேட் பண்ணுறதுனால இந்த ஏ வர பிளேஸில் வந்து நம்ம ஏபி வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏபி கால்குலேட் பண்ண போகிறோம். ஏபி 0 இன்டூ minus 7, 0. minus 2 இன்டூ minus 2 இன்டூ 3, minus 6. இங்கே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வரும், ப்ளஸ் 6 தான் வரும். ஸோ ஏ டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு 0 + 6, 6. நெக்ஸ்ட்டு என்ன ஃபைன் பண்ணணும்? அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி ஃபைன் பண்ணணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? கோஃபேக்டர் ஆஃப் ஏபி மேட்ரிக்ஸ் வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி ஒரு ரூல்ஸ் பார்ப்போம். என்னது? பிளஸ் மைனஸ், மைனஸ் பிளஸ். நமக்கு ஏபியோட மேட்ரிக்ஸ் என்னது? 0, 3, -2, -7. இப்போ 0வோட கோஃபேக்டர் என்னது? -7. 3யோட கோஃபேக்டர் என்னது? -2. இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கா? மைனஸ் மைனஸும் +2 மாறிடும்.
-2ஓட கோஃபேக்டர் என்னது 3. இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு. -3. -7ஓட கோஃபேக்டர் என்னது 0. இதை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ண போறோம். அதுதான் adjoint of AB. டிரான்ஸ்போஸ் பண்ண என்ன ரோவை காலமா எழுதுவோம். -7 2 -3 0. இதுதான் வந்து நமக்கு adjoint of AB. இப்போ நம்ம வந்து ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோமா? AB whole power inverse equal to 1 divided by determination of AB into adjoint of AB equal to 1 divided by determination of AB ஓட வேல்யூ என்னது? இங்க நம்ம ஃபைண்ட் பண்ணிருக்கோம்ல 6. determination of AB ஓட வேல்யூ 6. adjoint of AB இங்க நம்ம ஃபைண்ட் பண்ணிருக்க வேல்யூ -7 -3 2 0. இதுதான் நமக்கு AB whole power inverse. AB inverse. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணணும்? ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? B inverse into A inverse. B inverse into A inverse. ஃபர்ஸ்ட் B inverse ஃபைண்ட் பண்ணிக்கிறோம். B inverse ஃபைண்ட் பண்ண ஃபார்முலா என்ன? 1 divided by determination of B into adjoint of B. டைரக்டாவே சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் B வேல்யூ கால்குலேட் பண்றோம். ஸோ அப்போ நமக்கு மேட்ரிக்ஸ் B யோட மேட்ரிக்ஸ் தெரியணும். B யோட மேட்ரிக்ஸ் என்னது? கிவன் டேட்டால கொடுத்துருக்காங்க. -2 -3 0 -1. ஓகேவா? இப்போ இதுக்கு டிட்டர்மினேஷன் வேல்யூ எடுக்கிறோம். -2 into -1 plus 2. 0 into -3 0. So determination of B யோட வேல்யூ 2. adjoint of B யோட வேல்யூ கால்குலேட் பண்ண போறோம். அது என்னது? கோஃபேக்டர் of B வேல்யூ டிரான்ஸ்போஸ் பண்ண போறோம். கோஃபேக்டர்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த சிம்பிளை ஃபாலோ பண்ணுவோம். இப்போ -2ஓட கோஃபேக்டர் என்னது? -1. இங்க வந்து நம்ம மைனஸ் போட்டுக்கிறோம். -3ஓட கோஃபேக்டர் என்னது? 0. 0க்கு முன்னாடி சைன் போட தேவையில்லை, அதனால நம்ம அதை வச்சுக்கிறோம். 0ஓட கோஃபேக்டர் என்னது? -3. இங்க ஒரு மைனஸ் இருக்கு, மைனஸ் +3 மாறிடும். நெக்ஸ்ட் 1ஓட கோஃபேக்டர் வந்து என்னது? -2. இதை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ண போறோம். adjoint of B equal to டிரான்ஸ்போஸ்னா என்னது? ரோவை காலமா எழுதுவோம். 1 0 3 -2. இதான் adjoint of B. இப்போ நமக்கு டிட்டர்மினேஷன் ஆஃப் B யோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். adjoint of B யோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். இதை தூக்கி நம்ம எதில் போடுறோம்? B இன்வெர்ஸ் வேல்யூவை ஃபைண்ட் பண்ணிடுவோம். B inverse equal to 1 divided by determination of B adjoint of B. 1 divided by determination of B யோட வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? 2 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அதை சப்ஸ்டிட்யூட் பண்றேன். adjoint of B யோட வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? லாஸ்டா ஃபைண்ட் பண்ணியிருக்கோமா? -1 3 0 -2. -1 3 0 -2. இதுதான் B இன்வெர்ஸோட வேல்யூ. B இன்வெர்ஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்னது? A இன்வெர்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண போறோம். A இன்வெர்ஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்றதுக்கு ஃபார்முலா என்ன? 1 divided by determination of A adjoint of A. அதுக்கு A யோட மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறோம். A யோட மேட்ரிக்ஸ் given டேட்டால கொடுத்திருக்காங்க. என்னது? 0
minus 3 1 4. First determination of a value calculate பண்றோம். 4 into 0 0 minus 1 into minus 3 minus 3. அப்போ இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு plus 3 ஆகும். ஸோ determination of a யோட வேல்யூ 3. next adjoint of a value calculate பண்ண போறோம். adjoint of a equal to cofactor of a transpose. matrix a யோட cofactor பார்க்க போறோம். 0 ஓட cofactor அது cofactor பார்க்கறதுனால plus minus minus plus ரூலை ஃபாலோ பண்ணுவோம். 0 ஓட cofactor என்னது 4. இங்க மைனஸ் இருக்கு, அது மைனஸ் போட்டுக்கிறேன். மைனஸ் 3 ஓட கோஃபேக்டர் என்னது 1. இங்க மைனஸ் இருக்கு, மைனஸ் போட்டுக்கிறேன். 1 ஓட கோஃபேக்டர் என்னது மைனஸ் 3. இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு, மைனஸ் மைனஸும் பிளஸ் 3 மாறிடும். 4 ஓட கோஃபேக்டர் என்னது 0. இதை டிரான்ஸ்போஸ் பண்ண போறோம். adjoint of a equal to இதை டிரான்ஸ்போஸ் பண்ணனா என்ன வரும், ரோவை காலமா எழுதுவோம். 4 minus 1 3 0. இதுதான் adjoint of a யோட வேல்யூ. இப்போ நம்ம a இன்வெர்ஸ் கால்குலேட் பண்ணிடுவோமா. 1 divided by determination of a into adjoint of a. a inverse equal to 1 divided by determination of a யோட வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம் 3. adjoint of a யோட வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் 4 3 minus 1 0. இப்போ நம்ம a இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ணியாச்சு, b இன்வெர்ஸ் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ண போறோம். b இன்வெர்ஸ் into a இன்வெர்ஸ். b இன்வெர்ஸ் வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம் 1/2 matrix of minus 1 3 0 minus 2. 1/2 matrix of minus 1 3 0 minus 2 into a inverse ஓட வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம் 1/3 4 3 minus 1 0. 1/3 4 3 minus 1 0. 1 into 1 1 2 into 3 6. இப்போ இந்த ரோவை இந்த காலமை மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். minus 1 into 4 minus 4. 3 into minus 1 minus 3. minus 1 into 3 minus 3. 3 into 0 0. 0 into 4 0. minus 2 into minus 1 plus 2. 0 into 3 0. minus 2 into 0 0. 1/6 simplify பண்ணனா minus 7 minus 3 2 0. இதுதான் b inverse a inverse ஓட வேல்யூ. இது வந்து ab inverseக்கு ஈக்குவலா இருக்கான்னு பாப்போமா. ab inverse வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ணி வச்சிருந்தோம் 1/6 7 minus 3 2 0. அதே வேல்யூ தான் இங்கேயும் ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். b inverse a into a inverse equal to 1/6 minus 7 minus 3 2 0. Left hand side equal to right hand side. That is ab whole power inverse equal to b inverse into a inverse. Hence, it is proved.